உலகெங்கும் வாழும் முருகர் சொந்தங்களுக்கு வணக்கம். என்னுடைய முருகர் ஆராய்ச்சியில் கிட்டத்தட்ட 2 வருடமாக நான் முருகர் பற்றின ஆராய்ச்சியில் இன்றைய நாள் மிகப்பெரிய ஒரு நாள்னு சொல்லுவேன். காரணம் இந்த கோவிலை தேடி என்னோடய 6 மாதம் பயணம் இருந்துச்சு. நான் எத்தனையோ புத்தகங்களை தேடி திருநெல்வேலி தான் இந்த கோவில் இருக்குது. ஆனால் யூடியூப் முதல் கொண்டு எந்த சமூக வளத்திலையும் இந்த தகவல் தெளிவாக இல்லை. நான் ஒரு 3 கோயிலுக்கு போய் 4ஆவதே இந்த கோயில், அந்த கோயிலே முருகப்பெருமான் காட்டி இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். திருச்செந்தூரில் டச்சு காரங்க முருகப்பெருமானை தங்க சிலைன்னு நினச்சி ஐமோன் சிலையை கடலில் கொண்டு போயிருப்பாங்க. அந்த வரலாறு எல்லாருக்குமே தெரியும். அப்போ கொண்டு போயிருக்கும்போது அங்கே இருக்கிற முருகர் அடியார்கள், அப்போ இருக்கிற கோவில் நிர்வாகம் ஒரு முருகர் சிலை செஞ்சுருப்பாங்க. இதுக்கப்புறம் இந்த சிலை கிடைக்காதுன்னு சொல்லி அப்படி ஒரு முருகப்பெருமான் சிலையை, சண்முகர் சிலையை செய்கிறாங்க. செஞ்சதுக்கப்புறம் அந்த சிலை செஞ்ச சிற்பி கனவுல அந்த முருகர் கிடைப்பார், நீங்கள் இந்த சிலையை நான் சொல்கிற போய் கொண்டு போய் வச்சுருங்க அப்படின்னு சொல்லி அவரோட கனவுல தான் முருகப்பெருமான் எலுமிச்சம்பழமும் கருடமும் பறக்கிற இடத்துல நீங்கள் போய் இந்த இடத்துல தேடுங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். உண்மையிலே எனக்கு சொல்கிறப்போ அவ்வளோ கூஸ்பம்ஸாக இருக்குது. அந்த முருகர் சிலை எங்கே வச்சுருக்கணும் அந்த இடத்துல தான் இருக்கேன். திருநெல்வேலியில் திருப்புரந்தாஸ்வரர் அப்படின்னு ஒரு கோவிலில் கல்வெட்டோடு இந்த சம்பவம் இருக்குது. இவர் தான் அந்த சண்முகர் சிலை, திருச்செந்தூரில் செய்யப்பட்ட சிலை. அவரோட கனவுல சொல்லி அந்த பழைய சிலையை கிடச்சிரும், இந்த சிலையை இந்த இடத்துல வைங்கன்னு சொல்லி முருகன் குறிச்சின்ற ஒரு இடத்துல முருகப்பெருமான் அந்த சிற்பி கனவுல உத்தரவு சொல்லி இந்த இடத்துல வச்சுருக்காங்க. இந்த கோயிலை நான் 6 மாதமாக தேடினேன். இன்றைக்கி தான் முருகப்பெருமான் முருகர் கருணையால் இந்த காணொலி பார்க்குற எல்லா முருக பக்தர்களையும் இந்த விஷயத்தை சமர்ப்பிக்கிறேன். கண்டிப்பாக திருநெல்வேலி வரவங்க இந்த அதிசயத்தை பாருங்கள். முருகன் எவ்வளோ பெரிய சக்தியாக இருந்து இந்த இடத்துல செயல்படுறான்றது உண்மையிலே பெரிய ஆச்சரியம். எல்லா புகழும் முருகனுக்கே. நன்றி.